இந்த மாதிரி தீவனம் ரெடி பண்ணி கொடுங்க. உங்கள் ஆட்டுக்குட்டி நல்லா கொழுகோல்னு உங்கள் முன்னாடியே சுற்றி வருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா தீன் திங்காத குட்டி கூட நல்லா தீன் தின்னு நல்லா இருக்குங்க. அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி இப்போ சொல்கிறேன் பாருங்க. இந்த தீவனம் ரெடி பண்ணுறதுக்கு முதல் முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டைங்க. அதில் தான் அதிக புரதச்சத்து இருக்குது, அதனால அது கண்டிப்பாக வேணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல மக்காச்சோளங்க, அதுவும் கண்டிப்பாக போட்டே ஆகணுங்க. உளுந்தம் போட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா துவரம் போட்டு கண்டிப்பாக வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரைச்ச கடல புண்ணாக்குங்க, அது ரொம்ப முக்கியம், அதிக புரதச்சத்து இருக்குதுங்க, அதனால அது கண்டிப்பாக போட்டே ஆகணும். அப்புறம் கம்பு போட்டுக்குங்க, கோதுமை போட்டுக்குங்க. அப்புறம் இந்த குச்சி தீவனம்னு சொல்லுவாங்க, ஆட்டு தீவனம், அது கடையில் கிடைக்குங்க, அதுவும் போட்டுக்குங்க, அது ரொம்ப முக்கியம். நல்லா இறை எடுத்துக்குங்க. இப்போ சொன்னதெல்லாம் ஒன்றா போட்டு கலக்கிங்க. ஒரு கிலோவுக்கு 35 கிராமுங்க, அதாவது ஒரு 10 கிலோ கிடாய் இருக்குன்னா 350 கிராம் வைக்கணுங்க ஒரு நாளைக்கு. சரிங்க, என்னென்ன பொருள் போடணும்னு சொல்லிட்டீங்க, எவ்வளோ போடணும் என்ன கணக்குன்னு ஒன்றுமே சொல்லிங்க. அதை தாங்க சொல்லாத விடுவோங்களாங்க, அது ஒரு நிமிஷம் வீடியோவில் சொல்ல முடியலைங்க. அதனால் பெரிய வீடியோ கீழே போட்டிருக்குறேங்க, அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்குறேங்க, போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிடிச்ச ஒரு லைக்கை போட்டுருங்க.